பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, மீண்டும் இந்த ஊடக வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியானத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 10 முதல் 18 வரை உள்ள வசனங்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். நாம் இந்த இடத்துல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. இந்த இடத்துல சீஷர்கள் அவருடைய கல்லறையிலே பார்த்து சென்று திரும்பி போகிறார்கள். பேதுருவும் இயேசு அன்பா இருந்த அந்த வந்த சீஷனும் வந்து பார்த்து கொண்டு திரும்பி செல்கின்றனர். ஆனால் மரியாளோ அந்த இடத்திலே நின்று அழுது கொண்டிருப்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். அவங்க திரும்பி போனாலும் இவள் அந்த இடத்தை விட்டு எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இயேசுவை காண வேண்டும் என்ற வாஞ்சையோடு அழுது கொண்டிருக்கிறாள். அதுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இயேசு அவளை பார்த்து மரியாளே என்கிறார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்று சொல்லி இயேசுவை அடையாளம் கண்டு கொள்கிறாள். அப்போ அவளுக்கு ஆண்டவர் அவகிட்ட நான் இன்னும் உங்கள் பிதாண்டத்துக்கு என் பிதாண்டத்துக்கு ஏறி போகவில்லை, நீ என்னை தொடாதே என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு நீ என்னை கண்டதையெல்லாம் போய் சீஷருக்கு அறிவி என்று சொல்லுகிறார். அவளும் போய் அந்த செய்தியை சீஷருக்கு அறிவிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல அவள் ஒரு உறுதியான கருத்துடையவளாய் இயேசுவை நிச்சயமாகவே பார்த்தேன், எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதே இடத்துல அழுது கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த சீஷர்கள் கல்லறைக்குள்ளே சென்று பார்த்து எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு அவங்க திரும்பி போறாங்க. ஆனா மரியாள் அந்த இடத்துல நின்று திருப்பியும் தன்னால் முடிந்ததை குனிந்து பார்த்தாள் என்று வேதத்திலே சொல்லுகிறது. அப்பொழுது அங்கு 2 தூதர்கள் இருக்கிறதையும் அவர்களிடம் இவள் விசாரிக்கிறதையும் பார்க்கிறோம். இன்றைக்கும் நாம் ஒரு உறுதியான தன்மை உடையவர்களா இருக்கிறோமா? இயேசுவை நிச்சயமாகவே பார்க்க வேண்டும், இல்லை எல்லாரை போல ஒருவருக்கு சேர்ந்து சென்று பார்த்து அந்த ஒரு நோக்கத்தோடு இருக்கிறோமா? இல்லை நான் தனிப்பட்ட விதத்தில் என் நேசரை காண வேண்டும், என் நேசரை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியான தன்மை. ஏனென்றால் அப்படி உறுதியாக இருக்கும்போதுதான் நீங்க என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். கனிகள் என்றால் ஆவிக்குரிய கனிகளை குறித்து நாம் கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த 9 விதமான கனிகள் எல்லா காரியங்களிலும் நாம் அவர்கள் நிலைத்திருந்தால் மட்டும்தான் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும் என்று இயேசு சொல்லுகிறார். மேலும் இவளுக்கு இன்னொரு பாக்கியத்தை இந்த இடத்திலே தேவன் அருளுகிறார். எப்படி என்றால், நீ சீஷருக்கு போய் அறிவி. முதலாவது நற்செய்தியை சொன்ன ஒரு நபர் என்ற அந்த பாக்கியம், நிச்சயமாகவே இது ஒரு பெரிய பாக்கியம். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த அதுதான் நம்முடைய சுவிசேஷத்தின் அடிப்படையான ஒரு நற்செய்தி. அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற அந்த பெரிய பாக்கியத்தை இந்த மரியாள் எதனால் இயேசுடைய பாதத்திலே இயேசுடைய அந்த சரீரத்தை காண வேண்டும் என்ற ஒரு நோக்கம். இன்றைக்கு நாம் தேவனுடைய பாதத்திலே ஒரு நிச்சய தன்மையோடு, ஒரு தெளிவான உறுதியோடு நாம் ஜெபிக்கும் போதா இருக்கலாம், நம்மளுடைய கிரியைகள்ல இருக்கலாம், எல்லாவற்றையும் தேவனை வெளிப்படுத்த வேண்டும், தேவனை காண வேண்டும் என்ற ஒரு உறுதியான தன்மை நம்ம இருக்கிறதா என்று நாம் நம்மையே நிதானித்து பார்ப்போம். அப்படி நாம் செய்வோம் என்றால் எல்லா பாக்கியத்துக்கு மேலான ஒரு பாக்கியமான கிறிஸ்துவை பிறருக்கு அறிவிக்கிற அந்த பாக்கியத்தை நிச்சயமாக தேவன் நமக்கு தருவார். அது நமக்கு ஈஸியாக எல்லாம் வராது. கண்டிப்பாக அவரோடு நிலைத்திருந்து நம்முடைய வார்த்தைகள் சாரமேறினதாய் காணப்படும் போதுதான் அந்த பாக்கியத்தை நாம் அடைய முடியும். நம்மளே தேவனும் பிரியப்படுகிறவராய் இருப்பார். இன்றைக்கு அந்த ஆவிக்குரிய அறிவு, ஒருவேளை அவர் இயேசுவை பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியல, இல்ல இயேசு உயிர்த்தெழுவாருங்கிற ஒரு ஆவிக்குரிய அறிவு இல்லாதிருந்தால், அவரிடம் நிலைத்திருக்கிற ஒரு தன்மையை கொண்டிருந்தால், அதன் நிமித்தம் தேவன் அவளை அந்த இடத்திலே பயன்படுத்தினார். இன்றும் நாமும் ஒருவேளை ஆவிக்குரிய அறிவு எனக்கு இல்லை என்ற குறையோடு இருந்தால், தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து அவரை காண வேண்டும் என்ற நிச்சயத்தோடு இருப்போம் என்றால் நிச்சயமாகவே உங்களை தேவன் பயன்படுத்துவார். நாம் ஜெபிப்போமா?
அன்புள்ள ஆண்டவரே தகப்பனே, இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே இந்த வேதத்தை தியானித்ததன்படி அப்பா, ஒருவேளை எங்களுக்கு ஆவிக்குரிய அறிவு இல்லாமல் இருந்தாலும் உங்களுடைய பாதத்தை எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தகப்பனே, உண்மை காண வேண்டும், உண்மை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிச்சயத்தை தான் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. முழுவதுமாய் எங்களை முழுவதுமாய் விட்டு கொடுத்து வெறுமையாக்கி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே அப்பா, பேதையர்களாகி எங்களை எடுத்து கர்த்தர் பயன்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உம்முடைய நாமத்தை அறிவித்து ஆண்டவரே, இருளில் இருக்கிற ஜனங்களை உம்பக்கமாக திருப்ப தகப்பனே ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் மூலம் உம்முடன் நாங்கள் நிலைத்திருந்து கனி கொடுக்கிற அந்த அனுபவத்தின் மூலம் எசப்பா நாங்கள் அநேகருக்கு வெளிப்படுத்த கர்த்தாவே, இருளிலிருந்து ஆண்டவரே வெளிச்சத்திற்கு கொண்டு வரவும் கர்த்தாவே, பிசாசின் ஆதிக்கத்திலிருந்து ஆண்டவரே தேவ ஆளுகைக்கு கொண்டு வரவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை பயன்படுத்தும்படியாக எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு கழுத்து வலிக்குது, ஷோல்டர் வலிக்குது, இங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, ஒரு சைடாக வலிக்குது, செஸ்ட்ல இந்த பார்ட் இந்த ஃப்ரண்ட்ல வலிக்குது, பயந்து ஹார்ட் அட்டாக் ஆகிடுமோ அப்படின்ற பயத்தில் இருக்கேன். அது மாதிரி இந்த கழுத்து இப்படியெல்லாம் ஃபுல்லாக பெயின் ஆகுது, இந்த சைட் ஃபுல்லாக மறுத்து போயிடுச்சு, எங்கே ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸில் பார்த்தோன்னா சரியாக ரெக்கவரி கொடுக்கல அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறீங்கல்ல. உங்களுக்கு இங்கே நம்மளுடைய கிளினிக்கில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கன்சல்டன்ட் டாக்டர் மஹிலர்வன் இங்கே இருக்கிறாங்க. அவங்க ப்ராப்பர் கன்சல்ட் பண்ணி அது என்ன அக்யூரேட் ப்ராப்ளம்ன்ற சொல்றதுக்கு தெளிவாக இருக்காங்க. அந்த ஆன்சரை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணால் நம்மளுடைய கிளினிக் கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.